வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கூட நீர் ஒரு அருமையான ஜெபத்தை கொடுத்து, நல்ல ஒரு ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதித்து மகிழ நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை அருமையான சாட்சிகளை எங்கள் மத்தியில நீங்க எழுப்பி தந்தீங்க. உமக்காக வாஞ்சையாய், வைராக்கியமாய் இருக்கிற சகோதரிகளை இந்த குழுவுல நீங்க எழுப்பி கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரி ரூத்துக்காக நன்றி. சகோதரி மார்கரெட் சொன்ன சாட்சிக்காக நன்றி. அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு இம்மட்டும் நீர் செய்த எல்லா அனுகூலமான காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி ஜெசிந்தா சொன்ன சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஊழியத்துல அவர்களை நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறதற்காகவும், அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்ற போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. அது இந்த வருடமாக இருக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். எங்களுடைய காரியங்கள்ல உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. அநேகர் கண்டு அதை அதிசயிக்கும்படியான காரியங்களை நீங்க செய்யுங்க. அதே போல கிரேஸ் சிஸ்டர் சொன்ன சாட்சிக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மகளை மட்டும் நீர் நிறுத்தி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தன்னுடைய பேத்தியோட காரியம், தன்னுடைய மகள் நவமணி ஐஸ்வர்யாவோட காரியம் எல்லாத்துலயும் ஆஹ் நீங்க இடைப்படுங்க. உம்முடைய பரிபூர்ண சித்தம் இந்த காரியங்கள்ல நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியே தங்களுடைய மைல்கல் பர்த்டேயும் ஆனிவர்சரியும் கொண்டாடுற சகோதரி ரெபேக்காவையும் சகோதரி ஷீலாவையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் அவர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வந்த தேவன் இனிமேலும் நீர் அப்படியே செய்வீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீடித்த ஆயுசு நாட்களால ரெபேக்கா சிஸ்டரை நீர் திருப்தியாக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இன்னும் அநேகருக்கு அவர்களை நீர் பிரயோஜனமான பாத்திரமாக, ஒரு அன்பு சகோதரியாக எல்லா இடத்துலயும் நீர் அவர்களை வைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சகோதரிகளாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி ஷீலாவையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் சொன்னார், எவ்வளோ பெரிய ஒரு அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல போனாலும் நீர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாத ஆண்டவரே. அந்த அந்த குடும்பம் எப்பொழுதுமே இப்படி கூடி இருக்க நீங்க கிருபை தாருங்க. எங்க அநேக சகோதரருடைய வாழ்க்கையில நாங்கள் வாசித்தது போல உலர்ந்த எலும்புகள், அது அவ்வளோ வறட்சியான ஒரு நிலைமைய சில காரியங்கள்ல பார்க்குறான்னா, அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள நீர் நினத்தை அனுப்பி அதை உயிரடைய செய்து ஒன்றாக கூட்டுகிற வல்லமை உம்மகிட்ட தான் ஆண்டவரே இருக்குது. அந்த மாதிரி உலர்ந்து போன காரியங்கள் ஒவ்வொரு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த உலர்ந்து போன அந்த வறட்சியான அந்த ஏரியாஸ நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் அதை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் இவர்கள் 2 பேரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும், பரிபூர்ண ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்துல இருக்கட்டும். அவர்களுடைய வாஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியான கிருபைகளை தாருங்க. இந்த நாள்ல கூட நாங்கள் தியானிக்கிற வசனங்கள், நாங்கள் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்துல பிரியமா இருக்கட்டும். என்னுடைய குறைவை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரியோடும் ஆவியானவர் தனிப்பட்ட விதத்துல நீங்க இடைப்படுங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆஹ் நீங்க சரித்திரம் உலக வரலாற்றுல பார்த்தீங்கன்னா, கடந்த 3000 வருஷமா நெறைய பெரிய சக்தி வாய்ந்த பெயர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எழும்பியிருக்கும். இப்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லும்போது, ராமசேஸ் 2 நம்ம அது பைபிள்ல கூட வாசிப்போம். அந்த ராமசேஸ் பித்தோம்ன்ற அந்த நகரங்கள, பண்டகசாலை நகரங்கள கட்டும்படியா தான் இந்த இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள அங்க ஒடுக்குவாங்க. அது அந்த 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 பார்வோனோட பேர் அந்த ராம்சீஸ் 2ன்னு. அவன்லாம் அவ்ளோ பயங்கர ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் பேரு.
அவர்தான் மோசஸோட அந்த நேரத்துல ஆட்சி செஞ்சவரு. அதேபோல நேபுகாத்நேச்சார், சாலமோன், அலெக்சாண்டர் த கிரேட். அது பேரே வந்து மகா அலெக்சாண்டர். அ அகஸ்துராயன், குயின் விக்டோரியா, குயின் எலிசபெத், நெப்போலியன் போனபார்ட், அடால்ஃப் ஹிட்லர், இப்படி சொல்லிக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் புட்டின், விளாடிமிர் புட்டின், டொனால்ட் ட்ரம்ப், இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பெயர்கள் உலக வரலாற்றுல. ஆனா இவங்களோட இந்த பேருக்கெல்லாம் ஒரு சக்தி அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு. இதுல நான் சொன்னவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. சில நல்லவங்க, சில கெட்டவங்க, சில ரொம்ப தங்களுடைய ஜனங்கள ஒடுக்கி ஆட்சி பண்ற சர்வாதிகாரிகள் அவங்க பேர் கூட. ஆனா நான் அவங்க 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 அந்த தங்களுடைய மக்கள் மேல செலுத்தின அந்த ஆதிக்கமும், அதிகாரமும் அவங்களுக்கு அவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு இந்த உலகத்துக்கே பறைசாற்றுச்சு. ஆனா நான் சொன்னபடி அது எல்லாமே ஒரு காலகட்டம் தான். அதோட அவங்களோட இது முடிஞ்சுச்சு. இப்ப வந்து ஹிட்லர்ன்ற பேர சொன்னா, அதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. அ அப்ப இருந்துச்சு. அந்த நாக்சி ரெஜிம்ன்னு சொல்ற அந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்துச்சு. இப்ப அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனா, கடந்த 2025 வருஷமா உலகத்துல மனுஷனா பிறந்த ஒரு பேருக்கு ஒரு மாறாத சக்தி, மாறாத ஒரு அதிகாரம் அது இருக்கும்னா, அது இயேசு என்ற அந்த அந்த பேருக்கு தான் அந்த ஒரு அதிகாரம் மாறவே இல்ல. அவர் வந்து உலகத்துல மனுஷனா தான் பிறந்தார். கடவுளா இங்க வரல. அவர் மனுஷனா, மனுஷ ரூபமா நம்மகிட்ட வந்து கடவுள் பிறந்தாரு. ஆனா, இந்த உலகத்துக்கு அவர மனுஷனா தான் தெரியும். ஆனா, அவரோட அதிகாரம், அந்த வல்லமை வந்து அது வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டதா இன்னைக்கும் இருக்குது. இனிமேலும் இருக்கும். இனி இனி எத்தன பேரு, எத்தன ஆயிரங்கள் இந்த மாரி சக்தி வாய்ந்த லீடர்ஸ் வந்தாலும், இன்னும் அவரோட பேரு, அவரோட வருகையின் நாள் வரைக்கும் அந்த நாமத்துக்கு உரிய அந்த அதிகாரம் இந்த பூமியில இருக்கதான் செய்யும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்திலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருவேன்னாராம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாமம் நம்முடைய ஆண்டவருடைய நாமம். இந்த நாமத்துல என்ன இருக்குது? இந்த நாமத்துல ரட்சிப்பு இருக்குது. இந்த நாமத்துல மீட்பு இருக்குது. இந்த நாமத்துல சுகம் இருக்குது. இந்த நாமத்துல விடுதலை. இந்த நாமத்துல தைரியம். நம்மளுக்கு இருக்கிற தைரியம் எதனால வருதுன்னா, இயேசு என்கிற அந்த நாமம் கொடுக்கிற தைரியம் நமக்குள்ள இருக்குது. பிரதர் அன்னைக்கு ஒரு இது பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப பிரதர் ஜாக் போனேன் அவங்க. இத நான் கேட்பேன். அதுல அவங்க சொல்றாங்க, ரட்சிப்பு அப்படின்னா, ரட்சிப்பு எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அவர வந்து அப்படிதான் ரட்சகரா மத்தேயு 1:21 நமக்கு தெரியும். தூதன் வந்து சொல்லும்போது சொல்றாரு, "அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்" என்றான். நான் இந்த மேல சொன்னனே, இந்த எல்லா பேர்கள் ராம்சீஸ், நேபுகாத்நேச்சார், சாலமோன், அலெக்சாண்டர், அகஸ்டஸ், சீசர், விக்டோரியா, எலிசபெத் ராணி, நெப்போலியன், ஹிட்லர், புட்டின், ட்ரம்ப் இவங்க யாருக்குமே மனுஷரோட பாவத்திலிருந்து அவங்கள ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட இதுல அதிகாரம் கிடையாது. அவங்கவங்க காலகட்டத்துல அவங்க பெரிய ஆளா இருந்தாலும், யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. ஆனா இயேசுன்னு அந்த நாமத்தினால அந்த வந்த குழந்தைய அது பெரியவராகி, அவர் மனுஷனோட பாவங்களை ரட்சித்தார். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு பெரிய நன்மை என்னன்னா, அவனுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பு.
இப்போ ஒரு இந்த பிரதர் ஜாக் புனன் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு, ஒரு அப்பா, ஒரு பையன் ஒரு வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட தெருவெல்லாம் குழி தோண்டி போட்டிருக்கு. அவங்க அப்பா சொல்றாரு, "வெளியில போகாதடா, கவனமா இரு. அ பத்திரம் எல்லாம் குழி வெட்டியிருக்கு." ஆனா இந்த பையன் கீழ்ப்படியாம வெளியில தெருவுக்கு போய் அந்த ஒரு குழியில விழுந்துடுறான்னு வைங்க. அவங்க அப்பா வெளியில வந்து பார்த்துட்டு, "நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கலையேடா! பரவால்ல. நான் உன்ன மன்னிக்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படியே போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவரு ஒரு நல்ல தகப்பனா? அது மன்னிப்பு. மன்னிச்சுர்றாரு. ஆனா, ஒரு கைய குடுத்து அவன அந்த குழியிலருந்து தூக்கி எடுக்குறாரு பாருங்க, அதுதான் மீட்பு. அப்ப ரட்சிப்புன்றது மன்னிப்பையும், மீட்பையும் கலந்து ஆண்டவர் நமக்கு செய்றாரு. நம்ம நம்ம உளையான சேற்றுல இருந்தா, நான் உன்ன மன்னிச்சுட்டேன்ட்டு நம்மள அந்த சேத்துலயே விட்டுறதில்ல. அதுலருந்து நம்ம தூக்கி எடுத்து கன்மலை மேல நிறுத்துறாரு பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட ரட்சிப்பு இந்த இயேசு என்கிற அந்த நாமத்துல இருக்குது. நான் சொன்ன மாரி அந்த நாமம் வந்து அவ்ளோ ஒரு வல்லமையுள்ள நாமம். மார்க் 16, 17, 18 இந்த வ இந்த இயேசுவின் நாமத்தினால நாம என்ன செய்ய எதிர்பார்க்கப்படுறோம்? நமக்கு என்ன கிடைக்குது அதனால? அந்த அந்த இயேசுவின் நாமத்தினால என்ன வல்லமை இருக்குது? மார்க் 16, 17, 18 யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? மார்க் 16. விசுவாசமுள்ள விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இயேசு என்ற அந்த நாமம், அந்த வல்லமையுள்ள நாமம் எவ்ளோ பெரிய காரியங்களை நடப்பிக்குது பாருங்க. பிசாசுகளை துரத்துறது, நவமான பாஷைகளை பேசுகிறது, சர்ப்பங்களை எடுக்கிறதுன்றது ஒரு ஆவிக்குரிய மீனிங்ல. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள்ன்னு இவ்ளோ அதிகாரங்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு பிதா, இயேசுவுக்கு பிதா கொடுத்த வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு என்று சொல்லுகிறாரு. அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு என்கிற நாமம் நமக்குள்ள அது கடத்துகிறதா இருக்குது. அப்ப அந்த நாமத்தை தரிக்கப்பட்ட அந்த நாமம் தரிக்கப்பட்ட இயேசு என்னும் நாமத்தினால நாம இவ்ளோ கிரியைகளையும் நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அஹ் இந்த வெறும் இந்த இது செய்யறதுக்கு தானே நம்மள ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு. வேற என்னதான் ஆண்டவர் நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இந்த வார்த்தைய, இந்த நாமத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு பார்த்தா, கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் 3:17 அது சொல்லுது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். நம்மளுக்கு இயேசுன்ற பவர்ஃபுல் நாமம் கொடுத்த உடனே, நீங்க என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னா, உடனே என்ன மாதிரி கூட்டாளி ஒரு பெரிய லிஸ்ட், மளிகை லிஸ்ட் மாதிரி, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இந்த வேலை கொடுங்க, எனக்கு இந்த படிப்பு கொடுங்க, எனக்கு இப்படி குடும்பத்துல இந்த காரியங்களை செய்யுங்க, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம போட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய வல்லமையை நான் உனக்கு எதுக்கு கொடுக்குறேன்? நீ வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நான் எதை செய்தாலும் அத இயேசுவின் நாமத்தினால செய்யணும். அப்படி செய்யறது எதுக்கு? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியா, அவரோட நாமம் உயரும்படியா
நான் அத செய்யணும். நான் அத டைரக்ட்டா செய்றதில்ல. நான் பிதாவுக்கு எத செய்தாலும், அவர ஸ்தோத்தரித்தாலும், என் கிரியையினால நான் எத செய்தாலும் அத நான் டைரக்ட்டா செய்றதில்ல. அத இயேசு என்கிற நாமத்தின் மூலமாய், இந்த முன்னிலையாகன்னு இருக்குல்ல, அது அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலா அவரோட மூலமா. அவர இயேசு என்கிற அந்த நாமம் இல்லன்னா, நீங்களும் நானும் எதையுமே செய்ய முடியாது. அது அது வந்து பிரயோஜனமற்றதா இருக்கும். நம்ம செய்ற எல்லா கிரியைகளும், நம்முடைய வார்த்தைகளும், அது இயேசு என்ற நாமத்தின் மூலமா தான் செய்யப்பட வேண்டும். அவர் சொல்றார், "என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்." ஆனா அது எதுக்காக? யோவான் 15:16 யோவான் 15 16வது வசனம் சொல்லுது, "நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்." ஏதோ இந்த உலக பிரகாரமான காரியங்களே கேட்டு, நான் ரொம்ப ஆசீர்வாதமா, நான் சக்சஸ்ஃபுல்லா மத்தவங்க மத்தியில வாழ்றதுக்காக மாத்திரம் இயேசுவின் நாமம் கொடுக்கப்படல. அது தேவனுடைய ராஜ்யத்தையும், நீதியும் நம்ம தேடும்போது, அதெல்லாம் கூட குடுப்பாரு. அது ஒரு அற்ப காரியம் ஆண்டவருக்கு. என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள கொடுக்கறது அவருக்கு லேசான காரியம். ஆனா, ஆண்டவர் அவருடைய நாமத்தினால, இயேசு என்ற அந்த நாமத்தினால நம்ம எத நம்ம எதெல்லாம் கேட்டுக்கிறோமோ, அதெல்லாம் பிதா மூலமா அவர் நமக்கு செய்வாரு. ஆனா, அது எதுக்காக? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னா, அது ஒரே ஒரு இதுதான் அவரு. நானும் நீங்களும் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும். அவர எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள இருக்கணும். அந்த அந்த அதுதான் அவரோட பெரிய எதிர்பார்ப்பு என்னையும் உங்களையும் குறித்து. ம். அ ஆ கலாத்தியர் 5:22 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். யாராவது ஒருவர் வாசிக்கும்படியா கேட்கிறேன். கலாத்தியர் 5:22. ஆவியின் ஆவியின் கனியோ கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். இந்த கனிகள் தான். என்கிட்டயும் உங்ககிட்டயும் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதை நாம் பிறப்பிக்கும்படியா, இத நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்படியா, இத காட்டுவோம். ஏன்னா, இயேசு என்கிறவரோட குணாதிசயங்கள் என்கிட்ட இருந்தாதான் அது இயேசுவின் நாமம். இப்ப விழுப்புரத்துல ஒரு மாநாடு நடக்குது. இளைய தளபதி உங்களை அழைக்கிறாருன்னோனயே, பெரும் கூட்டம் போகுது. யாரோட பேர்ல போறாங்க? அந்த வந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு விதவிதமான லட்சங்கள்ல பேரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரு. ஆனா யாரோட பேருக்கு கீழ போறாங்க? இளைய தளபதிக்கு கீழ போறாங்க. அப்ப நீங்களும் நானும் இயேசுன்ற பேரு, இயேசுன்ற நாமத்த வச்சுதான் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். அப்ப இயேசுவோட குணாதிசயங்கள், அவருடைய நற்குணங்கள், அவருடைய அந்த திவ்ய சுபாவம் எனக்குள்ளயும் உங்களுக்குள்ளயும் இருக்கும்போது தான் அந்த பேருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்பதான் அது வந்து செயல்படும். அதுதான் ஒரு கனி உள்ள வாழ்க்கைய நம்ம வெளிப்படுத்தும்போது தான் அதுதான் பிதாவ நம்ம ஸ்தோத்தரிக்கிறதா இருக்கும். அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு இயேசுன்ற அந்த பெரிய நாமத்தோட வல்லமைய ஆண்டவரு நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. மத்த காரியங்கள் கூட ஈஸியா நடந்துரலாம். ஆனா, இந்த கனி உள்ள வாழ்க்கை ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனுக்குள்ள வர்றதுக்கு இயேசு என்கிற நாமம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஏன்னா ரோமர் 10:13 சொல்லுது, "கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்." அந்த அந்த ரட்சிப்பு, அந்த பெரிதான ரட்சிப்பு அ இயேசுவின் நாமத்த நம்ம தொழுது கொள்ளும்போது தான், அதை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். அந்த பேசிக் அதுவே இல்லன்னா, அப்புறம் நம்ம மத்த கிரியைகள
நம்ம நடப்பிக்கிறது அது ஒரு நடக்காத காரியம். எதுக்கு ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஏற்கனவே அவ அந்த யாவே அப்படின்னு அந்த யெகோவான்ற அந்த பேர் அவ்வளோ வல்லமை உள்ள பேரு. யாத்ராகமம் 6:2-3ல சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் கர்த்தர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். 1 தீமோத்தேயு 6:16 யாராவது கொஞ்சம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமென். இவரு எப்படிப்பட்டவரு? நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த கர்த்தரோட அவரோட இது எப்படின்னா, அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். நம்மளுக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் அதுல தெரியும். கர்த்தர் அந்த மலையில இறங்குனாருன்னா, அந்த கீழ இருக்கிற சாதா விசுவாசிகள் என்னையும் உங்களையும் மாரி இருக்கிறவங்க அந்த மலைய தொட்டாலே அவ்வளவுதான், போய் சேர்ந்துர வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவன் அவரு. அந்த நாமமே போதுமே நமக்கு. யாவே யெகோவான்ற கர்த்தரோட நாமமே போதுமே. ஆனா எனக்குள்ளயும் உங்களுக்குள்ளயும் அந்த பிதாவானவர் ஆக்சுவலா அன்பானவர் தான். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டுல யாருமே எந்த பக்தனாவது நீங்க அவருடைய மனதுருக்கத்த பத்தியோ, அன்ப பத்தியோ அப்படி சொன்னதா நம்ம பார்க்க முடியாது. அவங்க அவரோட பராக்கிரமம், அவருடைய ஓங்கிய புயமும், அந்த பலத்த கையி அத பத்தி தான் ரொம்ப பெருமையா அதுல சொல்லுவாங்க. சத்துருக்கள் கிட்ட இருந்து அவங்கள எப்படி விடுவிச்சாரு, எப்படி பெரிய பெரிய காரியங்கள செய்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நார்மல் மனுஷனுக்கு விளங்குமான்னு தெரியல. இப்ப எசேக்கியேல், ஏசாயா அந்த மாரி தீர்க்கதரிசிகள் ஒரு சில எண்ணிரலாம் விரல் விட்டு. அந்த மாரி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டும் தான் அவர் கூட ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஒரு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா கர்த்தருக்கு நம்ம இப்ப இயேசுக்கு எப்படி சொல்றோமோ, அந்த அன்பு மனதுருக்கம் எல்லாம் உண்டு. இல்லன்னா எப்படி தன்னோட ஒரே பையனையே இங்க பாடுபடுறதுக்கு பூமியில அனுப்புவாரு? அனுப்ப மாட்டாரே. நம்ம மேல மனதுருகினதால தான் அனுப்புறாரு. ஆனா அப்படி யாரும் அவர கண்டுகொள்ளல. அதனாலதான் இந்த மன்னிக்கிற அந்த மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிற அந்த தன்னுடைய அந்த சுபாவத்தை தான் சுபாவத்தை அந்த மகனுக்கு அவர் அந்த குமாரன் அதை அதிகமா வெளிப்படுத்தும்படியா அவரை ரட்சிக்கிறவரா நம்ம மத்தியில அனுப்புனாரு. எப்படி சொல்லன்னா, அது ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன். அது அவரோட ஒரு இன்னொரு வடிவமா, கொஞ்சம் சாஃப்டான வடிவமா அவரை நமக்காக பூமியில அவரு அனுப்பி கொடுத்தாரு. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு புரியவே புரியாது. என்னடா இது, ஒருத்தரும் காணக்கூடாத ஒரு யாருமே பார்த்ததில்ல, அவரு பார்த்தா அவ்வளவுதான், நம்ம உயிரோடயே இருக்க முடியாதுன்னு அப்படி இருக்கிறவங்க அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட நம்ம எவ்வளோ மேன்மையானவங்க. நம்மளுக்கு இயேசுன்ற அந்த ஒரு பெரிய அந்த அவரை நமக்குள்ளேயே நம்ம வாசம் பண்றதால நமக்கு அவரை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்பி கொடுத்துருக்கிறாரு. இந்த ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனையோ இத சடங்கா நம்ம சொல்றோம். மத்தேயு 18:20. மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த 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 ஒரு பாக்கியம் பழைய ஏற்பாட்டுல கிடையாது. எங்க 2, 3 பேர் இயேசுங்கிற நாமத்துல கூடி இருக்கிறாங்களோ, அவர்கள் நடுவுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16-40 நமக்கு தெரியும். அவங்க சிறைச்சாலையில இருந்த பவுலும் சீலாவும்
கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. சிறைச்சாலையில அப்படி அவ்ளோ ஒரு பாடுபட்டு அங்க இருக்கிறாங்க. ஆனா, அவங்க துதித்து ஜெபிக்கும் பொழுது, இந்த இடத்த நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமா காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவங்கள போய் அடிச்சிட்டாங்க. அப்புறம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இந்த துதித்து பாடி இவங்க 2 பேரா இருக்கிறதே வந்து இயேசுவின் நாமத்தினால தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல கூடி இருந்தாலே, நீங்க ஜெபிக்கணும்னோ, இல்ல பாட்டு பாடணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க அந்த அந்த நேரத்துல பவுலும், சீலாவும் இயேசுவின் நாமத்தினாலே அங்க கூடி இருந்த பொழுதே, அவர்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விடுதலை. இயேசு அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ, அது அங்க நடக்குது. அ அ அவங்க விடுதலை ஆக்கப்பட்டது. இயேசு என்கிற நாமத்துல விடுதலை. ஏன்னா, இவங்க 2 பேரும் அங்க கூடி இருக்கும்போது, இயேசு அந்த இடத்துல வந்தாச்சு ஆல்ரெடி. அதனால தான் இவ்ளோ இவங்கள அடி அடிச்சு உள்ள போட்டபோது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு, கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நான் நான் இங்க தான் இருக்கிறேன்னு தானே சொல்லணும். நாங்கலாம் இங்க தான்ப்பா இருக்கிறோம். அப்படின்னு வெறும் சத்தம் குடுத்தா போதும். ஆனா, அந்த இயேசுவோட அந்த மனதுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அவரு எவ்ளோ தன்னை மத்தவங்க பாடுபடுத்தினாலும் நன்மை செய்கிறவராவே சுற்றித் திரிந்தார். நன்றி அறிதல் இல்லாத கூட்டத்தின் மத்தியில நன்மை செய்கிறவரா சுற்றித் திரிந்தாரு. அதே அந்த நாமத்தினால கூடி இருந்த பவுலும், சீலாவும் மத்தியில இயேசுவானவர் இருந்ததால, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றான் பாருங்க, அடுத்தவன காப்பாத்துறான். "நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே." இவன் இந்த இந்த ஆளு முதல்லயே தான அடிச்சு கொண்டு வந்து போட்டாங்க. அப்ப இவரு சும்மா தான் இருந்தாரு, சிறைச்சாலைக்காரன். ஆனா, உடனே அவரு இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்ன்னு சொல்லி அவனுக்கு சொன்னாங்க. அவன் அந்த ராத்திரியிலேயே அ அந்த குடும்பத்துக்கு ஃபுல்லா அவர் வந்து ஞானஸ்நானம் குடுத்து, அதுக்கப்புறம் அந்த இயேசுவின் நாமத்தினால இப்படி ஒரு கிரியையும், ஒரு வார்த்தையும் பவுலும், சீலாவும் நடப்பிக்கும்போது, அந்த கடினமான அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்றான் 33வது வசனம், மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஃபர்ஸ்ட்டு அவனுக்குள்ள ஏற்படுற ஒரு பெரிய மனமாற்றம். நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினால ஒரு கிரியையை செய்யும் பொழுது, ஒரு வார்த்தைய பேசும்பொழுது, அந்த இடத்துல ஆல்ரெடி இயேசுவானவர் வந்துடுறாரு. அவர் இல்லன்னா, நம்பளால அந்த கசப்பு இல்லாமலோ, அந்த அ ஒரு அவங்கள பழி தீர்க்கணும். அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு இந்த கிடைக்கிற தண்டனை சரிதான்ற அந்த எண்ணம் எப்ப அகன்று போகும்னா, நீங்களும் நானும் அவரோட நாமத்தினால அந்த ஒரு இடத்துல இருக்கும்போதே அந்த இடத்துல இயேசு வந்துடுறாரு. இயேசு வந்த இடத்துல கசப்புக்கு, விரோதத்துக்கு, வைராகியத்துக்கு, தேவையில்லாத பேச்சுக்கு, சண்டைக்கு அங்கெல்லாம் ஒண்ணுமே அதுல இடமே இல்ல. அதுல வாய்ப்பே இல்ல. அதனால தான் இவங்களால அத வந்து வெளிப்படுத்த முடியுது. டக்குன்னு உடனே, "நீ உனக்கு ஒண்ணும் கெடுதல் செஞ்சுக்காதன்னு." அப்ப இவனோட மனசுல உடனே குத்தப்படுவான். அட! இவ்ளோ நம்ம அடி அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்த அந்த முன்னாடி வசனங்கள்லாம் நீங்க படிச்சீங்க. யாராச்சும் நம்மள அப்படி சட்டையெல்லாம் கிழிச்சு, அடிச்சு துவைச்சு கொண்டு வந்தா, நம்ம எப்படி அவங்க கிட்ட நம்ம சோகமாவாவது இருப்போம். அட்லீஸ்ட் நீங்க இயேசுவோட பிள்ளையாவே இருங்களேன். அட்லீஸ்ட் சோகமாவாவது இருப்போம். ஆனா இவங்க அவ்ளோ உற்சாகமா அவனுக்கு போதித்து அவன் சொன்ன உடனே, இவன் இருதயத்துல குத்தப்பட்டவனா முதல்ல போய் அவங்களோட காயங்கள கழுவி அவங்கள கட்டுறான். நீங்களும் நானும் மற்றவங்க கிட்ட இப்படி ஒரு
ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னா, நான் சொல்றேன் அவங்க கேட்க மாட்றாங்கன்னு நம்ம அடுத்தவங்கள குறை சொல்ற காரியம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால நானும் நீங்களும் என்ன வார்த்தை பேசுறோம், என்ன கிரியை செய்றோம். மீதி அந்த அடுத்த அதோட பலன், அந்த காரியத்த வந்து இயேசுவானவர் பார்த்துக்குவார். ஏன்னா, அவரோட நாமம் அவ்ளோ வல்லமை உள்ள நாமம். அடுத்த மனுஷன நொடியில மாற்றக்கூடிய அவ்ளோ பெரிய வல்லமை இருக்குது. அப்ப அந்த நாமத்த யூஸ் பண்ற நாம தான் வந்து சர்வ ஜாக்கிரதையா நம்மள காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்குதான்னு பார்க்கணும். அ இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். அப்போஸ்தலர் 18 ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவ பத்தி சொல்லியிருக்குது. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா கூட பவுல் சேர்ந்துக்கிட்டாரு. இவங்களே வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்த ரெஃப்யூஜீஸ், ரோம்ல இருந்து துரத்தி விடப்பட்ட வந்த அகதிகள். ம். இவங்க என்ன பண்றாங்க, இந்த வசனம் பார்க்கிறேன் ஒரு செகண்ட். 24வது வசனம், 18, 24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டான். இவனுக்குள்ள இதுல என்னங்க குறைவு இருக்கு? இதுல பார்த்தா என்ன குறைவு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்படியே அருமையான ஒரு ஊழியக்காரன் அப்பல்லோன்றவன். அவனுக்கு தெரியாததே இல்ல. பைபிள்ல தெரியாதது இல்ல. அவனோட ஆவிக்குரிய வார்த்தை, அவனுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்த பார்த்தா அது அவ்ளோ கிளியரா இருக்கு. யோவான் கொடுத்த ஸ்நானத்த தான் அவன் சொல்றான். அவ்ளோ அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஆனா அடுத்தது அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கினபோது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதைக் கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை, ஆல்ரெடி அப்பல்லோவுக்கே திட்டமா போதகம் பண்ண தெரியும். ஆனா அந்த மார்க்கத்த அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்களாம். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சாதாரண ஆட்கள். இப்பதான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. பவுல் சொல்ற போதகத்த அவன் பிரசங்கம் பண்றத கொஞ்ச நாள் கேட்டிருப்பாங்க. கூடார தொழில் செய்ற சாதாரணமான மக்கள். ஆனா அவங்க இன்னொரு ஆல்ரெடி மெத்த படிச்சவன். இந்த சாதுரியவான்னா வெல் எஜுகேட்டட்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அவன் ஆல்ரெடி வேதத்துல கற்காதது ஒண்ணுமே இல்ல. ஆனா அவனுக்கு இவங்க அதிக திட்டமா சொல்றாங்களாம். நீங்களும் நானும் சாதாரணமானவங்க தாங்க. நம்மளுக்கு வேதத்துல ஃபுல்லா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியும்னு கூட நம்மளுக்கு அவசியம் இல்ல. ஆனா இந்த ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் இயேசு என்கிற நாமத்தினால அங்க வரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி இயேசு வந்துடுறதால அப்பல்லோ கிட்ட பேசும்போது இயேசுவால தான் அதிக திட்டமா அவரோட மார்க்கத்தை சொல்ல முடியும். அதை யார் மூலமா செய்யறாரு? இயேசுன்ற நாமத்தை யூஸ் பண்ற ஆக்கிலா பிரிசில்லா மூலமா அதை செய்யறாரு. நீங்களும் நானும் பெரிய ஆட்களா இருக்க வேண்டியதில்லை. எனக்கும் உங்களுக்கும் ஒன்றும் ஒருவேளை அதிகமா தெரியாம இருக்கலாம். ஆனா இயேசு என்கிற நாமத்தினால நம்ம கூடி வந்து அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுதோ, நம்ம பேசும் பொழுதோ, நம்மளோட மெத்த படித்தவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அதிக திட்டமா ஆண்டவரோட காரியத்தை சொல்றதுக்கு இயேசு நம்மளுக்கு நிச்சயமா உதவி செய்வார். ஏன்னா நம்ம அவருடைய நாமத்தினால கூடுறோம். ஆம், எப்படி ஆக்கிலா பிரிசில்லாவை கொண்டு அப்பல்லோவை ஆண்டவர் திடப்படுத்தினாரோ, அவங்களுக்கு போதகம் பண்ண வச்சாரோ, நம்மையும் போதகம் அப்படி பண்ண வைப்பார். அஹ் இன்னொன்னு, நிறைய பேருக்கு இயேசுவே பக்கத்துல இருந்தாரு. ஆனா அந்த சான்ஸ மிஸ் பண்ணிடுற காரியங்கள பார்க்குறோம். அந்த அந்த வல்லமை உள்ள அந்த மனுஷகுமாரனே அவங்களுக்கு மத்தியில நடந்து திரிஞ்சப்ப, அந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலங்கார வாசல்ல இருந்தானே இந்த முடவன், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். நீங்க இயேசுவ வந்து அந்த
லாஸ்ட்டா பிடிக்க வருவாங்கல்ல சேவகர்கள். அப்ப சொல்லுவாரு, "ஏன்டா இங்க வந்து இப்படி ஒரு திருடன புடிக்கிற மாரி இப்ப வந்து இப்படி கத்தி கப்படாவெல்லாம் கொண்டு வரீங்க? நான் தான் தேவாலயத்துல அனுதினமும் உங்க கூட இருந்தேனே! தேவாலயத்துல அங்க தானே இருந்தேன்னு" சொல்றாரு. அப்ப அனுதினமும் இயேசு இருந்த 3 வருஷம் அவரு தேவாலயத்துக்கு வந்திருக்காரு. இந்த இந்த வாசல்ல இவன் அங்கேயே தான் இருக்கான், அந்த சப்பாணி. நீங்க கொஞ்சம் எனக்கு என்ன விளங்கலன்னா, அந்த இவன தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறவங்க கிட்ட, இவன் அந்த வாசல்ல இருக்கிறதுக்கு பதிலா என்ன உள்ள கொண்டு போய் உட்கார வைங்கடான்னு சொல்லியிருந்தா, ரட்சிப்பு அவ்ளோ சமீபம். அந்த கல் எறியிற தூரத்துல இருந்த அந்த ரட்சிப்பு. அந்த வாயினால அவர் வெளியில வந்திருக்கும்போது கூப்பிட்டிருந்தா கூட ஆண்டவர் அவன சுஸ்தப்படுத்தி இருப்பாரு. ஆனா, எனக்கு இவன் காது கேட்காதவன்னா கூட எனக்கு புரியுது. கண்ணு தெரியாது, காது கேட்காதுன்னா கூட புரியுது. இவன் காதால எவ்வளோ கேட்டிருப்பாங்க இயேசு செய்ற அற்புதங்கள. இவன் கண்ணால எத்தனைய பார்த்திருப்பான். ஆனா கூட ஒரு ரிலக்டன்ஸ் ஒரு அத வந்து செய்ய செய்ய ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறது. அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா அதே போதும். இந்த சுய பரிதாபத்திலேயே அந்த வாசல்ல உட்கார்ந்திருப்பான்னு நெனைக்கிறேன். ஆண்டவருக்கு வேற திட்டங்கள் இருந்துச்சு. பேதுருவையும், யோவானையும் வச்சு ஒரு பெருங்கூட்டத்த ரட்சிக்கணும். அதனால தான் இவன அவர் ரட்சியாம இவனுக்கு இவன சுகப்படுத்தாம விட்ட காரியம். ஆனா, இவன் எவ்ளோ மிஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த உள்ள வெளியில உட்கார வச்சவங்க கிட்ட இவன் சொல்லியிருக்கலாம். இவன் எவ்ளோ ஒரு முடக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க. இவனோட இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது வாழ்க்கையில. அந்த இயேசுங்கிற அந்த நாமத்தோட வல்லமை இல்லாம நம்ம வந்து முடக்கப்பட்டவங்களா இருப்போம். அந்த நீ நம்ம நெனச்ச காரியங்கள நம்மளால செய்ய முடியாது. நம்ம நெனச்ச நேரத்துல செய்ய முடியாது. அந்த அவங்களோட விருப்பம். அந்த தூக்கிட்டு வந்து சுமந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கல்ல, அவங்க விருப்பப்பட்ட இடத்துல தான் உட்கார வைப்பாங்க. அவங்க விருப்பப்பட்ட நேரத்துல தான் வந்து உட்கார வைப்பாங்க. திருப்பி எப்ப கூட்டிட்டு போவாங்களோ, அது அவங்க விருப்பத்த சார்ந்தது. ஆனா இயேசுன்ற அந்த நாமம் இவங்க சொல்றாங்க எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. பேதுருவும், யோவானும் நம்மகிட்ட கூட அநேக நேரத்துல நம்ம நெறைய பேருக்கு நெறைய உதவிகள் செய்யணும்னு இருக்கும். ஒருவேள பணம், காசு கூட நீங்க குடுத்து உதவலாம். ஆனா, சில காரியங்கள் நம்மளால கொடுத்து உதவ முடியாத காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா, இவங்க சொல்றாங்க எங்ககிட்ட பொன்னும், வெள்ளியும் இல்ல. ஆனா எங்ககிட்ட உள்ளத தருகிறேன். எனக்கும் உங்களுக்கும் நம்ம யாருமே சொல்ல முடியாது. என்ட்ட இது இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம இயேசுன்ற அந்த நாமத்தினால நம்ம கூடியிருக்கிற நம்ம எல்லார்கிட்டயும் இயேசு என்கிற அந்த வல்லமையுள்ள நாமம் இருக்குது. அவரு சமீபத்துக்கு மாத்திரம் இல்ல, தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகள்லயும் யாருடைய உலர்ந்த வாழ்க்கையும், யாருடைய முடமான வாழ்க்கையும் நம்மளால இயேசு மூலமா அந்த அற்புதத்த கடத்த நம்மளால முடியும். ஏன்னா, அப்பேற்பட்ட அதிகாரத்த நம்மளுக்கு ஆண்டவர் குடுத்திருக்கிறார். நமக்கு வேற எது இல்லனாலும் பரவால்ல. அந்த அந்த ரட்சகரோட அந்த நாமம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்த நம்ம நெனைக்கிறோம். இவங்க வந்து நம்ம இந்த சுவிசேஷம் சொன்னப்ப இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இவன் வந்து இயேசுவே மிஸ் பண்ணிட்டான். அவரோட டைரக்ட்டா அவர் தொட்டு இவன் கைய தூக்கியிருந்தா, அது எப்படி இருக்கும்? ஆனா, அப்படி மிஸ் பண்ணவங்களுக்கு கூட ஆண்டவர் ஒரு செகண்ட் சான்ஸ் குடுக்குறாரு. இன்னொரு சான்ஸு பேதுரு, யோவான பார்த்து அட்லீஸ்ட் பிச்சையாவது கேட்கறான். ஏதாவது குடுங்கன்னு கேட்கறான். அவங்க கண்ண பார்க்குறான். அந்த கண்ண பார்த்த மாத்திரத்துல அவனோட தேவைய அறிந்து, அவன் வாழ்க்கையே அப்படியே மாறி போச்சு. அவன் துள்ளி குதிச்சு நடந்து அதுக்கப்புறம் நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, 11வது வசனம் சொல்லுது, குணமாக்கப்பட்ட சப்பாணி பேதுருவையும், யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில், இவங்க சொல்லவே இல்ல, நீ என் கூட வான்ட்டு. ஆனா ஒருத்தனுக்குள்ள இயேசுவின் நாமம் போயி, அந்த வல்லமைய நடப்பிக்கும்போது, அந்த சுகத்த அவன் பெற்றுக்கொள்ளும்போது, விடுதலைய பெற்றுக்கொள்ளும்போது, அவங்களே சரியானத பற்றிக் கொள்வாங்க. நீங்களும் நானும் போய் அவங்கள அவங்கள நேக் பண்ண வேண்டாம். அவங்கள போய் தொந்தரவு பண்ணி அப்படி பண்ண வேண்டாம். அவங்களுக்குள்ள இயேசுங்கிற அந்த வல்லமை போகும்பொழுது, அவர்களாகவே சரியானதை பற்றிக்கொள்ள இயேசுவானவர் உதவி செய்வார். ஏன்னா, அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். இவங்க 2 பேர் அவருடைய நாமத்தினால செய்யும்போது, 3வதா அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல ஆல்ரெடி வந்துடுறாரு. அ முடிவா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், இயேசு என்னும் நாமத்தினாலே எல்லாம் கூடும் நமக்கு. எப்ப கூடும்? பிலிப்பியர் 2வது அதிகாரம்
இயேசுன்ற நாமம் பவர்ஃபுல்லான நாமம் தான். ஆனா அத நான் உபயோகப்படுத்தும் போது, அத வச்சு சொல்லும்போது, அது எப்ப என அது மற்றவர்களுக்குள்ளேயோ, இல்ல என் வாழ்க்கையிலேயோ அது எப்ப கிரியை செய்யும்னா, அதே பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நான் திருப்பி அந்த 9வது வசனத்துக்கு மேல 7வது வசனம் சொல்லுது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த 2 வார்த்தை தான் நம்மள வெறுமையாக்கி ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுத்தும்போது, கீழ்ப்படுகிறதுனா என்ன? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றது. எப்ப நம்ம அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவர் மேல ஒரு தீராத அன்பு, அவர் மேல இருக்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். இப்படி இருக்கும்போது தான் நம்மளால அவருடைய கற்பனைகள், கட்டளைகள் எல்லாத்துக்கும் எதிர்பேசாம கீழ்ப்படிய முடியும். அப்படி கீழ்ப்படுகிற பட்சத்துல தான், இயேசுவே அப்படி கீழ்ப்படியும்போது தான் பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமைய கொடுத்திருக்கிறாரு. அப்ப இயேசுவின் நாமத்த நானும் நீங்களும் பிரயோகப்படுத்தி அந்த வல்லமைய, அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா, அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அவர் எப்படி தாழ்த்தினாரோ, அப்படியே நீங்களும் நானும் இயேசுவுக்கு நம்ம தாழ்த்தும்போது, இயேசுவுக்கு கீழ்ப்படியும்போது, அவர் விரும்புற காரியங்கள்ல செய்யும் பொழுது, நிச்சயமாக அந்த நாமத்தோட வல்லமை நம்ம மூலமா செயல்படும். அவருக்கே அது அவரு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அதனாலதான் அவரோட வல்லமை எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்துது. நீங்களும் நானும் சொல்லணும், நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நிச்சயமா இருக்கும். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ ஆசீர்வாதங்கள், இவ்வளோ வல்லமை, சுகம், மீட்பு, விடுதலை எல்லாம் இருந்தாலும், ஒண்ண மறந்து போகக்கூடாது. இயேசுங்கிற நாமத்தினால பாடுகள் உண்டு. இயேசுங்கிற நாமத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டோ, இயேசு என்கிற நாமத்துல பாடுகள் உண்டு. இயேசுவையே பகைப்பார்கள் என்றால், இந்த இந்த கேடான, இந்த இருளான உலகம் இயேசுவை பகைக்குமானா, இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் இருக்கும்போது, என்னையும் உங்களையும் இந்த உலகம் பகைக்கும். ஆனா, அதை எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு பலத்தையும், வல்லமையையும், சத்துவத்தையும், முக்கியமா அவருடைய கிருபையும் கொடுப்பார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.